வெல்கம் டு சனாஸ்ரீ கிச்சன் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா. ஜிகர்தண்டா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 1 liter of high fat milk, 250 ml of நன்னாரி சர்பத், 200 grams of sugar, 1 tablespoon of பாதாம் பிசின், 1 teaspoon of caramel. பாதாம் பிசினை லைட்டாக க்ரஷ் பண்ணிக்கோங்க. க்ரஷ் பண்ணிவிட்டு 200 ml of வாட்டரை வந்து இதை சோக் பண்ணிவிடுங்க. ஒரு 4 hours கிட்ட இது நல்லா ஊறட்டும். நல்லா ப்ளூம் ஆகி இந்த பவுல் ஃபுல்லாக நிறைஞ்சி உங்களுக்கு வந்து ஆஃப்டர் 4 hours பாதாம் பீசன் இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இந்த 1 லிட்டர் பால் அப்படியே இருக்கட்டும். தனியாக ஒரு 1/2 லிட்டர் மில்க் எடுத்து ஒரு 100 ml ஆஃப் மில்க் ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் கொஞ்சம் கொதித்து வந்தோடனே லோ ஃப்ளேமில் போட்டுட்டு அப்பப்போ ஆஃப் பண்ண அப்படி கிண்டிகிட்டே இருந்துக்கோங்க. பால் ஆடை வந்து தனியாக பிரிஞ்சு வந்து நிற்கும். அதை அப்படியே 100 ml வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம ஜிகர்தண்டாக்குரிய பாலை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த 1 லிட்டர் மில்க்கை எடுத்து இது நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் தீயை கொஞ்சம் ஸ்லிம்மில் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes to 30 minutes வந்து அப்படியே பால் தம்மில் வச்சுருங்க. ஆஃப்டர் 30 minutes ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆடை ஃபார்ம் ஆன உடனே அப்பப்போ வந்து நீங்கள் வந்து கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆடை வந்து விலகிக்கிட்டே இருக்கும். பால் கெட்டியாகிற வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருங்க. ஜிகர்தண்டா பண்ணுறதுக்கு சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு நல்ல ஒரு ட்ரை பேனில் சுகரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபயர் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சுகர் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 5 to 10 minutes அதுவாக கேரமலைஸ் ஆயிரும். அதை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. அது பாட்டுக்கு 10 minutes அப்படியே இருக்கட்டும். 1/2 லிட்டர் பால் வந்து நல்லா வற்றி இந்த மாதிரி நல்லா ஆடையாக ஃபார்ம் ஆனோடனே அதை ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணியிருந்த மில்கோட இதை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ சுகர் கேரமலைஸ் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே பாயில் பண்ண மில்கோட இதை ஆட் பண்ணிவிடுங்க. கேரமலைஸ் பண்ண சுகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அது ஊற்றுனே கொஞ்சம் ஹார்டாக உங்களுக்கு வரும். அது நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இப்படி நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ ஜிகர்தண்டாக்குரிய எல்லா பொருளையும் நம்ம தயார் நிலையில் கொண்டு வந்து வச்சுட்டோம். இப்போ நம்ம இதை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாதாம் பீசன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாலாடை இருக்கு இல்லையா, அதில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நன்னாரி சர்பத் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கோ. எல்லாத்தையும் இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.